கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா அறிமுகத்தினுடைய செகண்ட் பார்ட் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். ஜெயந்தியக்கா எங்க சம்பந்தியம்மா பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், லீலா பிரைஸ்லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ்லாட். நம்ம ஏசாயனுடைய அறிமுகத்தினுடைய இந்த செகண்ட் பார்ட் நீங்க தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாம சின்னதா திரும்ப நான் சொல்ல போயிடும். இவருக்கு முன்னாடி யார் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுல். சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆனா ரெண்டு வகையான காரியத்தை உங்களுக்கு சொல்லுங்க. வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஆளுகை செய்யணும். நியாயாதிபதி காலம் முழுவதும் அவர் தான் ஆளுகை செய்தார். தெபரால் அப்படின்னு ஒரு பெண் தீர்க்கதரிசி. இந்த தெபரால்கிட்ட ஆண்டவர் சொல்வார் இப்படி இப்படி செய்யணும். அவங்க ஆண்டவர்கிட்ட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை செல்வாங்க. உங்களுக்கு நான் டெஃபினிஷன் சொன்னேன், இதெல்லாம் நேற்று உள்ள ஷார்ட்டா சொல்லிடும். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான்னா அவன் சொல்றது நிறைவேறணும். அப்படி நிறைவேறலைன்னா அது ஆண்டவர்கிட்ட வந்த வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லி மோசே தெளிவா சொல்லிட்டார். ஆனால் இங்க அவர் பயப்படவே தேவையில்லை அப்படின்ட்டார். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வந்தானா அது நிறைவேறணும். அப்ப நியாயாதிபதி காலத்துல முழுவதும் ஆண்டவர் ஆளுகை செய்தார். ஆனா சாமுவேல் காலத்துல சாமுவேலுடைய பையன்கள் மோசத்தை தாங்க முடியாதபடி அவங்க சொல்றாங்க, ஐயா நீ நல்லா வந்தா, ஆனா அவங்க பசங்க சரியில்லை, அதனால எங்களுக்கு எல்லா ராஜ்யத்திலும் ராஜா இருக்கிறாங்களோ எங்களுக்கு ராஜா. சாமுவேல் சொல்லி பார்க்கிறார், எப்பா வேண்டா சாமி, அவங்கள இம்சை பண்ணுவான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான், அவங்க குதிரை முன்னாடி ஓட வைப்பான், அவங்க பிள்ளை எல்லாத்தையும் வீட்டில் வேலை செய்ய எல்லாம் ரைட்டு, எங்களுக்கு ராஜா வேணும் மட்டும். நல்ல பிரிமிசிவ் வில் ஆஃப் காட்ங்கிற அடிப்படையில் சவுல ராஜாவை கொடுத்தார். ஸோ சவுல் ஆரம்பித்தார் ஃபர்ஸ்ட் கிங். ரெண்டாவது ராஜா தாவீது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். ஒரு 40 வருஷம் ஆட்சி செய்தார். 40 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்து
அவருடைய குமாரன் பெரிய ஞானி. அந்த ஞானி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரெயின், உன்னதமான ஒரு அறிவை கொடுத்தார். சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்றார், இவன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டணும். சாலமோனுடைய ஆட்சி சமாதானமான ஆட்சி, யுத்தம் கிடையாது, ஒன்று கிடையாது. அவர் காலத்தில் மக்கள் அத்தி மரத்தின் கீழ், திராட்சை செடியின் கீழ் சுகமாக வாழ்ந்தார்கள். இதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப ஏசாயா காலத்தில் ரெண்டா பிரிக்கப்படுது. இதுவரை சமஸ்து இஸ்ரேல் ஒன்றா இருந்துச்சு, வடக்கு தெற்கு. இப்ப வடக்கு இப்ப இல்லை ஆசிரியன்கிற ஒரு சூப்பர் பவர். இந்த ஆசிரியனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீ இவங்களை சிறைப்பிடிச்சு கொண்டு போ அப்படின்னு சொல்லி. காரணம், ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தார். ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவங்க பின்னாடிலாம் போக மாட்டார். தான் மிக தெளிவாக எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி சமஸ்து இஸ்ரேல் தேச மக்களுக்கு முன்பாக செய்த கட்டம் எப்படின்றத பார்ப்போம். யாத்ராகமம் 18வது யாத்ராகமம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் யாத்ராகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவங்களுக்கு தனி, அதாவது நான் ஒரு கற்பனை கிடையாதப்பா, எல்லாரும் இங்கே என்னை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு காட்சியை சீனாய் மலையில் காட்டுறார். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 11 3 நாள் ஆயத்தப்பட்டார்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சில இறங்குவார். இது தீர்க்கதரிசனமா சொல்றார். ஆனால் இறங்கல, ஆனா சொன்னபடியே இறங்குறார். எப்படி இறங்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனம், 3ஆம் நாள் விடிய காலத்திலே. இப்ப இவங்களுக்கு யெகோவா தேவனை முகமுகமாக பார்த்திருக்காங்க. அந்த பார்த்த மக்கள்கிட்ட சில எதிர்பார்ப்புகள் வைக்கிறார். 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கம், மின்னல், மலையின் மேல் கார் மேகம், பலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். ஜனங்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கண்ணால பார்க்கிறாங்க, காதால கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இது தேவனை குறித்த பயம். பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்னியில் இறங்க விடினாலே அது முழுவதும் புகை காடா இருந்தது. அந்த புகை சூளை முழுவதும் அதிர்ந்தது. மாலை முழுவதும் எக்கால வர வர மிகவும் பலத்து சுனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுகொடுத்து. இதை எல்லாரும் பார்க்கிறாங்க. பார்த்த மக்கள் தான் அவங்களுக்கு எப்பவும் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நாமெல்லாம் விசுவாசத்துல நம்ம பார்க்கிறோம். காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியம், நம்மெல்லாம் பாக்கியம். ஆனா இந்த சமஸ்த இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை முகமுகமாக பார்த்து பயப்படுறாங்க. 20வது யாத்ராகமம் 19:20, கர்த்தர் சீனாய் மலை உள்ள கொடிமலையில் இறங்கின பொழுது கர்த்தர் மோசே எரிகையை கடந்து வராதபடி அவர்கள் அழிந்து போய் ஊதியது. இப்படி ஆண்டவர் இறங்கி அவர்களுக்கு முன்னாடி பார்த்தார். இந்த மக்கள்கிட்ட 20வது அதிகாரத்தில் தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்றார். இந்த எதிர்பார்ப்பை சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே 10 கற்பனை நமக்கெல்லாம் தெரியும். 18 யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கத்தையும் மின்னல் எக்கால சத்தத்தையும் பொறுத்து ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேச நாங்கள் சேர்த்துவிடும். அந்த அளவுக்கு அவங்க டைரக்டா ஆண்டவரை பார்த்துருக்காங்க. ஒரு பயம் வந்துருச்சு.
பயம் வந்த உடனே மோசே நீ போ, நீ செத்தா பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் செத்து போயிடுவோம். ஆனால் என்னென்னலாம் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரோ நாங்கள் கேட்போம். நான் கேட்க 20 மோசே ஜனங்களுக்கு பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதுக்காக தேவன் எடுத்து. இதான் போயிடுச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த தேவ பயம் போயிடுச்சுனால விற்கிறதுக்கு போயிடுவாங்க. அந்த தெளிவாக சொல்லிட்டாரு, நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தாரு. இதுதான் பேக்ரவுண்ட். இப்படி முகமுகமாக பார்த்த ஜனங்கள் ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. சரி, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பெயருடைய அர்த்தம் ஏசாயாங்கிற பேருக்கு அர்த்தம் விடுதலை, சால்வேஷன். இந்த சால்வேஷன்கிற ஒரு தலைப்பை வைத்து 5 இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஏசாயா புஸ்தகத்தை முழுவதும் 5ஆக நம்ம பிரிக்க போறோம். சரி, முதல் விடுதலை யார் இடத்துல இருந்ததுன்னா யூதாக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். யார்கிட்ட இருந்ததுன்னா அசிரியன்கிற ஒரு ராஜாவுடைய கையிலிருந்து கொடுக்கிறார். இதை தான் ஃபர்ஸ்ட் விடுதலைன்னு நான் உங்களுக்கு சால்வேஷன், டெலிவரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எடுத்துக்கொள்ளாம ஏசாயா 36, 37 இந்த 2 அதிகாரத்தில் யூதாங்கிற ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். சனகரிப்ங்கிற ஒரு ராஜா வரும் பாருங்க. 36வது அதிகாரம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே ஆசிரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து பிடித்துக் கொண்டான். ரப்சாக்கேங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய தளபதி. மோசமானவனா அவன் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசுறான். பேசி நீங்க இன்றி கடவுள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்னிடத்திலே வந்து நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தரை நம்புவோம் என்று சொன்னால் இசைக்கா அகற்றலாம் நீ செய்யிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளையோட நாங்க வந்தேங்க. பொய்யா சொல்றான். நாங்கள் இத்தனை தேசத்தை நாங்கள் ஜெயித்து வந்தோம். 16 37 16 எசேக்கியா ராஜா சொல்லை கேளாதீர்கள், ஆசிரியா ராஜா சொல்லுங்க, நீங்கள் எடுத்து ராஜாவை காணிக்க கொண்டு இப்படி வந்தானா நீங்க அத்திமரத்து எல்லாம் புசுது நீங்க சமாதானம் இருப்பீங்கன்னு அவங்க சொல்றோம். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். எப்படி விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 37வது அதிகாரத்தில் 14 எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி விரிச்சு, சேனையின் கர்த்தாவே, நீர் வானத்தை பூமி உண்டு பண்ணினீர், செவியை சாய்த்து கேளுங்கள், சனகரிப் தேவனை நிந்தித்த வார்த்தைகளை கேளுன்னு சொல்லி காட்டும். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை காட்ட விரும்புகிறார். எனக்கு ஒரு வல்லமை இருக்கு, அது என்ன டெலிவரன்ஸ், விடுதலை கொடுக்கிற வல்லமை இருக்கு. நீ சும்மா இரு. எப்படி இரு? சும்மா இரு. நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வைராக்கியம் வருது. 37வது அதிகாரம் 32 வசனம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கிய விதசி, சேனை யுத்தம் இதனுடைய நாமம் வந்துட்டு இவங்கெல்லாம் நம்ப முடியாத ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம பார்க்குற ஏசாயால பார்க்குற ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்கு 5 டெலிவரன்ஸை கொடுத்து சொன்னேன். ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ் யூதா தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்குறான். பாருங்க, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தம் இதுக்கு விரோதமாக அம்பு வராது, எதுவுமே வராது. 35 வசனம் கீ வசனம் கூர்ந்து பாருங்க. என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்திற்கு ரட்சிக்கும் டெலிவரன்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ரப்சாக்கையுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு பயந்துகிட்டு இருக்கீங்களே, நான் யுத்தமே இல்லாம உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போறேன். முடியுமா? சான்ஸே கிடையாது. அப்படித்தான் ஆண்டவர் செய்தார். 36 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒரு ஆள் சிங்கிள் அசண்டிய பாளையத்திலே 196,000 பேரை சங்கரித்தார். அதிகாலை மேலும் எல்லாம் பிரயோஜனமா இருக்கிறாங்க. அசிரியா ராஜா சைனரி பயந்து அவன் ஊருக்கு ஓடினான். அங்க அவன் கோயிலில் பணிந்துக்கு பய வந்து அவனை கொண்டு விடுவாங்க. இதுக்காக நம்ம பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ் எங்க இருந்து வருதுன்னா யூதா தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். சரி,
இரண்டாவது பாபிலோனுடைய சிறையிருப்புல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார் ஒரு மனிதனுக்கு, சிங்கிள் மேன். அது பார்ப்போமா? 40வது அதிகாரம். 40வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி 39. எசேக்கியேல் ராஜா ஒரு நல்ல மனிதன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் அவருக்கு ஆயுசை எக்ஸ்டென்ஷன் பண்ணார். எக்ஸ்டென்ஷன் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கிற ராஜா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபிலோன் ராஜா நிறைய வெகுமானத்தெல்லாம் கொடுத்து, கிஃப்டெல்லாம் கொடுத்து, எப்படா சுகமாக இருக்கையா அப்படின்னு கேட்குறதுக்கு அனுப்புனார். ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு உடனே இவருக்கு ஒரு பெருமை வந்துடுது. என்ன பெருமை வந்துருச்சுன்னா, என்னுடைய கஜானா வந்து பாரு, எல்லாத்தையும் அரண்மனையை திறந்து காட்டாதது ஒன்றும் இல்லை. என்ன செய்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபிலோன் ராஜாவுடைய மரதாக் பாலாத்தான்கிறட்ட என்ன சொல்லணும்னா, இசைக்கராஜனா என் ஆண்டவர் ஒரு நல்ல ஆண்டவர், என் கண்ணீரை பார்த்தாருங்க. நான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் எவ்வளோ நான் நம்பியிருந்தேன் ஆண்டவரே, சீக்கிய நான் சாக போகிறேன்னு வச்சுட்டு ஏசாயிட்ட சொன்னீங்களே ஆண்டவர். அவர் இறங்கி எனக்கு 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாருப்பா. அப்படி தேவனா நீ அவரை தெரிந்து கொள்ளு, நீ அவரை வணங்கணும், அவரை சொந்த ரட்சகராக எடுத்துக்கணும் பாபிலோன் ராஜாக்கு சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 39வது அதிகாரம் 2 வசனம், எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷசாலை வெள்ளி பொண்ணு கந்தவர்க்கம் நல்ல பரிமளி தன் ஆயுதசனை அனைத்தையும் பொக்கிஷாலை எல்லாத்தையும் காமிக்கிறார். காமிக்காத பொருள் ஒன்றும் இல்லை. இவனுக்கு ஆசுறான்டாடா, இவ்வளவு நீ வச்சிருக்கியா, எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு போறான். நியூஸ் ஆண்டவர் சொல்றாரு, ஓ பிள்ளைகள் எல்லாம் அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39வது அதிகாரம் ஏசாயா 1:8, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான், என் நாட்களிலாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே. அதான் இப்ப பார்க்கணும், என் நாட்களில் சமாதானம் உண்மை. இரண்டாவது, ஒரு சிங்கிள் மனிதனுக்கு சமாதானமும் உண்மையை கொடுத்துட்டார். இது இரண்டாவது டெலிவரன்ஸ். முதல் டெலிவரன்ஸ் யூதாயாங்கிற தேசம் முழுவதற்கும் ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. ரெண்டாவது சிங்கிள் மேன், நல்ல மனுஷன் தான், ஆனா அவர் தப்பு பண்ணிட்டார். பாருங்க 6வது வாசிங்க, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டிலே உள்ளது உன் பிதாக்கள் இந்நாள் விஷயத்தில் ஒன்று இல்லாத பாபிலோன், நீ பெறப்போகிற சந்ததியின் குமாரர்கள் பாபிலோன் அரண்மனையிலே வேலைக்காரர்கள் இருக்கிறது. வேலைக்காரர்கள்ங்கிறது ஒரு ராங் டிரான்ஸ்லேஷன். ஈனோக் அவங்க ஒரு அன்னகர்களாக இருப்பாங்கன்னு இங்கிலீஷ் பேப்பரில் இருக்குது. அதான் நடந்துச்சு. அங்கே கொண்டு போய் அன்னகர்களாக மாற்றி தான் செஞ்சாங்க, வைத்தார்கள். சரி, ரெண்டாவது டெலிவரன்ஸ் சிங்கிள் மேன், எசேக்கியேல் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்குற டெலிவரன்ஸ். மூன்றாவது புறஜாதியார்களுக்கு ஒரு விடுதலை. ஏசாயா 11வது அதிகாரமும் 12வது வசனத்தையும் வாசிங்கன்னா, 11-12 இந்த ரெண்டு வார்த்தைகள் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து புறப்படுகிறார். புறப்பட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11:9, என் பரிசுத்த பர்வதம் பூமி கர்த்தரை அறிகிறார்கள். பூமி புறஜாதியாட்டு போயிடுச்சு. இப்ப இந்த டெலிவரன்ஸுங்கிறது என்னன்னா, இவ்வளவு நாளும் எங்களுக்கு யெகோவா தேவனை நாங்க வணங்க முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு தடையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்குறோம். இந்த சாம் ஜெபத்ரே இதை மிக அழகா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு இந்த குரூப்பை கூட்டிட்டு இந்த புனித பயணம், எனக்கு அது உடன்பாடு கிடையாது, அங்க போய் முழங்கால் யெகோவா ராஃபா அப்படின்னு கையை வைத்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பாங்களாம். அங்க இருக்கிற யூதரெல்லாம் முறைப்பாங்களாம். ஏன்டா இங்குள்ள வேற நீங்க எங்க தேவனுடைய நாமத்தை நீங்க சொல்றீங்களே, வாய் நிறைய சொல்றீங்களே, நாங்க பயப்படுவோமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது பூமி எங்கும் கர்த்தரை அறிவார் அக்காலத்திலே, அக்காலங்கிற ஒரு காலத்தை பிக்ஸ் பண்றாரு. ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரிப்பார்கள், அவருடைய தாபரம் மகிமையா இருக்கும். அப்ப
விடுதலைங்கிறது என்னன்னா ஒரு தடைங்கிற விடுதலை. இந்த விடுதலையை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் யெகோவா தேவன் யாருக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்தார்கள்? இஸ்ரேலுக்கு மட்டும். யூதா இஸ்ரேல் யூதா. ஆனால் இப்போ அது போய் வேற யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியா, எகிப்து, பத்ரோஸ், எத்தியோப்பியா, பெர்ஷியா, சினீரியா, ஆமாஸ் எல்லாரும் சேர்த்துக்கிறார். இது மூன்றாவது டெலிவரன்ஸ், புறஜாதியார். சரி, நாலாவது என்னன்னா நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு. பாவத்திலிருந்து விடுதலை. இந்த பாவத்திலிருந்து விடுதலையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்துச்சு. மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனென்றால் அவர் தனது ஜனத்தில் பாவங்கள் நீக்கிறவர்களை ரட்சிக்கிறார். இந்த ரட்சிப்பை காட்டுறதுக்கு தான் ஏசாயா 53வது அதிகாரம். ஏசாயா 53வது அதிகாரம் முழுவதும் பாவத்திலிருந்து வர நியாயத்திலிருந்து விடுதலைங்க. பாவத்திலிருந்து நியாயத்திற்கு. முதல் ஒரு தேசம் யூதேயா, இரண்டாவது ஒரு சிங்கிள் மேன் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். மூன்றாவதாக புறஜாதியர். இந்த புறஜாதியர்கள் தடையா இருந்து அவங்க என்ன செய்றாங்க? இப்போ ஆண்டவரை வணங்குறாங்க, எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க, தடை கிடையாது. அது வந்து ரட்சிப்பு. இப்பொழுது பாவத்திலிருந்து தண்டனை இருந்து விடுதலை. அதுக்கு தான் ஏசாயா 53வது அதிகாரம் 12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரால் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாம் அநேகர்களை நீங்களும் வந்தாச்சு, நானும் வந்தாச்சு. நீ எத்தனை ஜென்ரேஷன் வருதோ அத்தனை பேர் வந்துட்டாங்க. பாருங்க, இது என்ன விடுதலைன்னா பாவத்திலிருந்து வருகிற தண்டனை, ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. எடுத்துக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 1 ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின் ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. ஸோ 4வது ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புங்கிறதுல விடுதலை. 5வது கடைசியாக விடுதலை என்னன்னா சிருஷ்டிப்பிலிருந்து விடுதலைங்க. அந்த சிருஷ்டிப்பிலிருந்து விடுதலை அப்படின்னா, இன்னைக்கு இந்த பூமியை உண்டாகி பண்ணிட்டார், வானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த வானமும் பூமியும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வானமும் பூமியும் அழிந்து போய் புதிய வானம் புதிய பூமி வரப்போயிருக்கு. அப்ப இந்த பூமியிலிருந்து விடுதலை, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 66வது அதிகாரம் 22, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி. இந்த பூமிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்லாத பிரபஞ்சம். பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டவர் கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு புதிய வானமும் புதிய பூமி கொடுக்க போகிறார். இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 60வது அதிகாரம் 2வது. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை குறித்த முன் சொன்ன தீர்க்கதரிசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கும் ஜாதிகளும் உன்னை உதிக்கிற ஒளிகளுக்கும் ஜனங்கள் வருவார்கள். இந்த வசனத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 15, 16. 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு மரண இருளில் திசை. ஏசாயா சொன்னது நிறைவேறும். அப்ப ஆண்டவர் எங்கிருந்து விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவ இருள். இதை நீங்க ஏசாயா 60வது அதிகாரம் 2வது, இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களை விடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். இந்த உதிக்கிற கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, மகிமையான தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஏசாயா அறிமுகத்தினுடைய செகண்ட் செக்ஷனை வாசிக்க கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.